அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடை தோசை அவியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த அடை தோசைக்கு ஒரு 3 அழாக்கு அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 2 அழாக்கு புழுங்கல் அரிசியும் ஒரு அழாக்கு பச்சரிசியும் எடுத்துங்க. அதை ஒரு 4 மணி நேரம் அதில் ஒரு 7-8 காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் சோம்பும் போட்டு ஊறட்டும். 4 மணி நேரம் ஊறட்டும். பருப்பு ஒரு அழாக்கு 200 கிராம், அதில் 150 கிராம் கடலை பருப்பும் 50 கிராம் துவரம் பருப்பும் அதையும் ஊற வச்சுக்கோங்க. ரெண்டும் ஊறட்டும். 4 மணி நேரம் ஊறின பிறகு அந்த அரிசி ஊறினதை அந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைஞ்சோன்னே அதில் தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம். உப்பை போட்டு அது அரையட்டும். அரையும் போது கொஞ்சம் நேரத்துலேயே அரைஞ்சிரும், ஒரு 10 நிமிஷத்துலேயே அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த பதம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை எடுத்து அந்த அரிசியோடு போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பு போடுறதுனால நமக்கு புரத சத்து கிடைக்கும். அதனால் நம்ம ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கிறோம். அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு தேவையான அளவு இப்போ ஊற்றிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி அதோடு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தனியாக கலக்கிக்கிறோம். ஏன்னா வெங்காயத்தை மொத்த மாவுலையும் போடக்கூடாது. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் கலந்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு தோசை ஊற்றுற மாதிரியே அந்த அடையை எடுத்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அதில் சுற்றி எண்ணெய் விடுறோம். நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். அந்த அடமாவில் நம்ம கொஞ்சம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அதை கழுவிட்டு அந்த அடமாவில் சேர்த்து அதையும் நம்ம இப்போ ஏற்கனவே சுட்டோம் இல்லையா, அதே மாதிரியே அடை தோசையாக சுட்டு நம்ம நல்லா செவக்க விட்டு சாப்பிட்டோன்னா இதில் அயன் சத்து இருக்கும். அப்போ புரத சத்தும் இருக்கும், அயன் சத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால் கீரையும் போட்டு நல்லா செவக்க விட்டு அந்த அடையை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். அடை தோசையும் ரெடி. முருங்கைக்கீரை அடுத்தது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவியலுக்கு என்ன பண்ணணும், ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு எல்லா காயும் ஒரு அரை கப்பு, வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லா காயுமே ஒரு அரை கப்பு எடுத்து அதில் போட்டுங்க. எல்லா காயுமே போடலாம். அதில் முருங்கைக்காய், மஞ்சள் பூசணி, எந்த காய் இருந்தாலும் பாவக்காவை தவிர மிச்ச காய் எல்லாத்தையுமே போடுங்க. பீன்ஸு எல்லாமே எல்லா காயும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 2 விசில் விடுறோம். அது வேகட்டும். அது வேவறதுக்குள்ளே அதுக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த தேங்காய் உங்களுக்கு ஒரு அரை மூடி தேங்காயும் ஒரு 3 பச்சை மிளகா, காரம் வேணும்னா ஒரு 4 பச்சை மிளகா, அது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம். காய் வெந்துருச்சு. அதில் அந்த மசாலாவை போடுறோம். மசாலாவை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் தயிர், ஒரு அரை கப்பு தயிர் ஊற்றிட்டு திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு நம்ம அந்த மசாலா போட்டோம் இல்லையா, அந்த கலவையை நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு கொதிக்க வைக்கிறோம். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துடும். சேர்ந்து வந்தோன்னே நமக்கு அவியல் ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்குது பாருங்கள். காயெல்லாம் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. அதில் நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கலை, வெறும் காய் மட்டும்தான். எல்லா காயோட சத்தும், ஒவ்வொரு காயிலையும் ஒரு சத்து இருக்குது. எல்லா காயோட சத்தும் நமக்கு கிடைக்கும். அது ஏற்கனவே அடையில் புரதச்சத்தும் அயன் சத்தும் இருக்குது. அது கூட நம்ம இந்த காய்கறியையும் கலவையும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இந்த அடை அவியலை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.